भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் மைத்லி. நான் கொடுவாயிலிருந்து வரேன். இந்த சடோரி கிளாஸ் அட்டன் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சித்தப்பா சித்தி தான் இதுலேருந்து என்னை சேர்த்து விட்டாங்க. அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த சடோரி கிளாஸ் நீ அட்டன் பண்ண, உனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன், ரொம்ப மைண்டு டிஸ்டர்பாக இருக்குது, என்ன உன் கேரக்டர் ரொம்ப ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு, தயவு செஞ்சு நீ சடோரி கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறது, அவங்க அட்டன் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அதனால தான் அன்கான்சியஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் அந்த மாதிரி போகலை அப்படி சொல்லியிருந்தேன். அவர் ரொம்ப கம்பல் பண்ணி தான் எங்கள் சித்தப்பா வசதியும் இதில் கொண்டு வந்து சேர்த்தி விட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 2 days நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஓவர் ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன 2 daysலேயே எனக்கு ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி, மனசு ரொம்ப லேஸ் ஆகுது. அது நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, எல்லாரும் இந்த மாதிரி கலந்துக்கணும். அவங்க எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மனக்கவலைகள், எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகும்போது சரி நம்ம கவலையில் என்ன ஒரு கவலை, ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் வந்துச்சு. வயசு இல்லாமல் ஒரு குட்டி குழந்தை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறதுல எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த எல்லோரும் இதை கண்டினியூ பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். மெடிடேஷன் கிளாஸு காலையில் 5 o'clockலேருந்து 6 o'clock வரை இருக்குது. அதே மாதிரி 9 to 10 o'clock வரை இருக்குது. நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அது நான் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்கியிருக்கேன். இருந்தாலும் நான் இங்கே வர்றதுக்கு ஒரு தயக்கமாக இருந்துச்சு. அது எதனாலேன்னு தெரியல. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ மனசு ரொம்ப லேஸாக இருக்குது. அதனால் எல்லோரும் இந்த மாதிரி சடோரி கிளாஸ் அட்டன் பண்ணணும், அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னேறணும், பயன்பெறணும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன புண்ணியம் செய்தேனோ